ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் டியூஷன். நம்ம இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து இட்லி மாவு வச்சு இந்த போண்டா செய்கிறது. இது கூட தொட்டுக்கிறதுக்கு சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த போண்டா செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் இட்லி மாவு ஒரு நாள் அரைச்சி மறுநாள் யூஸ் பண்ணுங்கள். 2-3 நாள் கழித்து யூஸ் பண்ணாதீங்க, அது ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதனால் ஒரு நாள் ஆட்டின மாவு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த இட்லி மாவு தோசை மாவு வந்து நல்லா நைஸாக இருக்கணும், கொரகொரப்பாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மாவு வந்து எண்ணெயில் போடுறப்ப வெடிக்கும். இப்போ இதில் இந்த மாவு இருந்து 3 கரண்டி நான் போட்டிருக்கேன். மாவு பெரிய கரண்டியை அளந்து போட்டிருக்கேன். இப்போ இது கூட வந்து நம்ம ரவை வந்து சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்திக்கோங்க. ஏன்னா இந்த இட்லி மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அது வந்து இந்த ரவை சேர்க்கறனால நல்லா கிரிப்பாக கிடைக்கும். அதனால் இப்போது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக அரிசி மாவு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இதை ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுறலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வைக்கிறப்போ அந்த ரவை வந்து ஊறி நல்லா ஃப்ளப்பியாக நல்லா மாவு வந்து மேலே வரும். வேணும்னா தண்ணி கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க, ரொம்ப தெளிக்காதீங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். பாருங்கள், மாவு நல்லா மேலே ஊறி நல்லா வந்திருக்குது, நல்லா கெட்டியாகவும் வந்திருக்குது. இப்போ நம்ம வந்து இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பாதி வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையில் நல்லா இது பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க, க்ரஷ் பண்ணிவிட்டு. அடுத்ததாக காரத்துக்கு பச்சை மிளகா 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கலாம். பச்சை மிளகா சேர்த்திட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சமாக நறுக்குனது சேர்த்திக்கோங்க. சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போது அடுத்ததாக வந்து பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு உப்பு போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த இட்லி மாவுலேயும் உப்பு இருக்கும். வேணும்னா பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான இருந்தால் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம போண்டா வந்து எப்போ போட ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து இது கூட ஆப்ப சோடா வந்து சேர்த்திக்கணும். ஏன்னா முதல்லையே சேர்த்து பிணைஞ்சு வச்சுட்டா லேட்டாக நம்ம போடுற மாதிரி இருந்தால் அது ஆயில் நல்லா குடிச்சிரும். அதனால தான் இப்போ கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க சோடா மாவு. சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம போண்டா வந்து போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ மாவு எல்லாம் பிணைஞ்சு ரெடியாக இருக்குது. இப்போ பாருங்கள், எடுத்து காட்டுறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கோங்க மாவை. இப்போ இது வந்து எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து விட்டால் அதெல்லாம் தனித்தனியாக வந்துடும். ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. இப்போது இந்த மாவு பாருங்கள், எல்லாம் நல்லா சிகப்பாக நல்லா வெந்து வந்துருக்குது. கலர் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. அவ்வளோதான், நம்மளுக்கு போண்டா இப்போது ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த போண்டாவுக்கு நம்மளுக்கு தேவையான ஒரு சட்னியை எப்படி செய்கிறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளி, பாதி பெரிய வெங்காயம், இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் இப்போ சேர்த்திக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா பூண்டு ஒரு 4-5 பல், சேர்த்திக்கோங்க. புளி வந்து சின்னதாக சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக நான் வந்து ஒரு 7 வரமிளகாய் தண்ணியில் ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம சேர்த்து அரைக்கிறப்ப சட்டுன்னு நல்லா அரைஞ்சி வந்துடும் நைஸாக. அதனால தான் இப்போ இந்த மிளகாயும் இது கூட சேர்த்திடுங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி விட வேண்டாம், நல்லா நைஸ் பேஸ்ட்டாக இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த சட்னியை.
இப்போ அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்திருக்குறோம். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்து விடுங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் இது எல்லாத்தையும் தாளித்து கொட்டிடுங்க. இந்த எண்ணெயிலே சூட்லேயே இந்த பச்சை தன்மையெல்லாம் அதோட சட்னியோட பச்சை தன்மையெல்லாம் போயிடும். உங்களுக்கு வேணும்னா கடையில் வச்சு கொஞ்சம் நேரம் சூடு பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து இப்போது சூப்பரான கார சட்னி வந்து நம்மளுக்கு இந்த போண்டாவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து எல்லா வித ஸ்நாக்ஸ்க்கும் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த போண்டாவை இப்போ வந்து நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா மொறுன்னு சூப்பராக ரெடியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.